கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மன்னார்குடி பகுதியில் நெல் பயிரிடப்பட்டிருக்கும் 3000 ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சசிகுமார் இணைக்கிறார். சசிகுமார், மன்னார்குடியில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது? இதனால் நெல் பயிரிடப்பட்டிருக்கும் விளைநிலங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக கடந்த 3 தினங்களாக திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர் ஒன்றிய பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் முதல் வாரத்திலே தொடங்கிய போதிலும் காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டம் கடந்த சில வாரங்களாகவே திருவாரூர் மாவட்டத்தில் பருவமழையானது அவ்வப்போது அந்தந்த போது விட்டு பெய்து வந்த நிலையில சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் சாகுபடி செய்த விவசாயிகள் மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருந்தாங்க. ஆனால் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பரவலாக பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3-4 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. தற்போது பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம், கோட்டூர், கூத்தாநல்லூர், அதாவது வடபாதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் ஒரு மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அதாவது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையில் அங்கங்க இருக்கக்கூடிய பயிர்கள் அதாவது ஒரு சில இடங்கள்ல மட்டுமே இந்த பாதிப்பு என்பது இருக்குது. தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கணும். அதே போல இந்த பாதிக்கப்பட்ட தண்ணீர்களை வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்குவதற்கான உரிய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பது விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வர்றாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.